Hi all, good evening. Hi. Good evening. Okay. So, இன்னைக்கு லைவ் செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹவ் சீன் இட் இஸ் மாடல் வேர்ப்ஸ். ஸோ மாடல் வேர்ப்ஸ்னால் என்ன, அது எங்கே யூஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு மாடல் வேர்புக்கும் என்னென்ன யூசேஜ், அதோட சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸும் நம்ம வந்து இந்த லைவில் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஸோ இது வரைக்குமே எக்ஸ்பிளனேட்ரி லைவ் செஷன்ஸ் எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப மேசிவாக இருந்திருக்கு. ஐ ரியலி வாண்ட் த சேம் சப்போர்ட் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ கோயிங் ஃபார்வர்ட், மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக கிராமட்டிக்கல் டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட அது என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா யூ வில் கெட் அன் ஐடியா. கேன், குட், மே, மைட், ஷுட், மஸ்ட், இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த வேர்ட்ஸை தான் நம்ம வந்துட்டு மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்குது. இப்போ யூ கேன் டூ திஸ் அப்படின்னா நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். யூ ஷுட் டூ திஸ் அப்படின்னா நீ இதை பண்ணணும், செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் காட்டுறதுக்கு தான் அந்த சென்டென்ஸோட கண்டிஷன் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாடல் வேர்ப்ஸோட யூசேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் எபிலிட்டியை சொல்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு என்னோட எபிலிட்டியை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஐ கேன் டூ திஸ் அப்படின்னு சொல்கிறேன். பாசிபிலிட்டி சொல்கிறேன், இட் மே ரெயின், இன்னைக்கு மழை வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் மே ரெயின் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல மாடல் வேர்ப் என்னது? மே, ரைட்டா? நெசசிட்டி சொல்கிறேன், ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷுட் நான் யூஸ் பண்ணலாம், இல்லைனா மஸ்ட் யூஸ் பண்ணலாம், ஆர் ஹாவ் டு கூட யூஸ் பண்ணலாம். யூ ஹாவ் டு டூ திஸ், யூ ஹாவ் டு லிசன் டு த ஆடியோ, யூ ஹாவ் டு லிசன் டு த வீடியோ அப்படின்லாம் நான் சொல்கிறேன்னா நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்துட்டு பெர்மிஷன், கேன் ஐ டூ திஸ் ஆர் மே ஐ டூ திஸ், would you do this for me, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நம்ம வந்து பெர்மிஷனுக்கும் நம்ம வந்து மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்ளிகேஷன், ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க கிட்ட கேட்குறீங்க, யூ ஷுட் டூ திஸ் ஃபார் மீ அப்படின்லாம் கேட்குறப்போ நம்ம ஆப்ளிகேஷனுக்கும் மாடல் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஏரியா ஆஃப் வேர் டு யூஸ் மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது கிளியராக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் திங், ஷுட், ஹாவ் டு, மஸ்ட், இந்த 3 மாடல் வேர்ப்ஸ் எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஈவன் கோயிங் டு ஈச் வேர்ட் செப்பரேட்லி, இது எல்லாமே ஒரு பேசிக் நெசசிட்டி சொல்கிறதுக்கோ இல்லை ஆப்ளிகேஷன் சொல்கிறதுக்கோ நம்ம வந்துட்டு இந்த 3மே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஷுட் டூ திஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா யூ ஹாவ் டு டூ திஸ், யூ மஸ்ட் டூ திஸ். இந்த 3க்கும் தெர் ஆர் ஒன்லி ஸ்லைட் சேஞ்சஸ் அண்ட் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ். நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம் ஒருத்தவங்கள பண்ணணும்னு சொல்கிறோம், அதை விட இன்னும் கொஞ்சம் சீரியஸ்னஸ் அதிகமாகி இன்னும் கொஞ்சம் அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது, இது நீ கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஹாவ் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே கட்டாயமாக ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம மஸ்ட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஷுட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஒரு 60 to 70% ஒருத்தவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஷுட் யூஸ் பண்ணலாம். ஹாவ் டு அப்படிங்கிறது ஒரு 80 to 90% ஒருத்தவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. மஸ்ட் அப்படிங்கிறது 100% கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், அது பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும்போது தான் இந்த மஸ்ட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி ஷுட் அப்படிங்கிறது வந்துட்டு அட்வைஸ் சொல்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ யூ ஷுட் கோ டு பெட் ஏர்லி டு கெட் இனஃப் ரெஸ்ட். நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க. அட்வைஸ்னால் என்ன? நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சஜஷன் சொல்கிறீங்க, செய்யறதோ செய்யாததோ அவங்கவுங்க இஷ்டம் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நம்ம ஷுட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ யூ ஷுட் கோ டு பெட் ஏர்லி டு கெட் இனஃப் ரெஸ்ட். நீங்கள் ஏர்லியாக ஸ்லீப்புக்கு போனால், ஏர்லியாக தூங்க போயிட்டா உங்களுக்கு இனஃப் ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஷீ ஷுட் கன்சல்ட் அ டாக்டர் அபவுட் ஹர் ஹெல்த்.
அவளோட ஹெல்த்துக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரெண்டுமே நம்ம வந்துட்டு அட்வைஸாக தான் கொடுக்குறோம். செய்யறதும் செய்யாததும் அவங்கவங்க இஷ்டம் இல்லையா? ஸோ ஏர்லியாக பெட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் நம்மளையே நைட் ஆகிட்டா ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் தான் இல்லையா? we know what good habits are, we know what good routine is. ஆனால் அது நம்ம ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் அவங்கவுங்க பர்சனல் இஷ்டம் இல்லைங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஷுட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அகைன் இந்த ஷுட் அப்படிங்கிறது நெசசிட்டி சொல்கிறதுக்கும் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுட் வேர் அ சீட் பெல்ட் ஃபார் யோர் சேஃப்டி. இந்த இடத்துல இந்த விஷயம் ரிக்வயர்ட், சேஃப்டி ரூல்ஸ் படி நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அகேன் இந்த இடத்துலையும் செய்யறதும் செய்யாததும் அவங்கவுங்க இஷ்டம் தான். ஒரு 60% கம்பல்ஷன் தான் உங்கள் சைட்லேருந்து கொடுக்க முடியும். பட் தேர் ஆர் 40% சான்சஸ் ஃபார் தெம் நாட் டு டூ. ரைட்டா? அந்த டைமில் நீங்கள் வந்து ஷுட் யூஸ் பண்ணலாம். We should pay our bills on time to avoid penalties. Again, this is something that you're telling, but if at all அவங்க வந்து பே பண்ணல, பில்ஸ் வந்துட்டு பே பண்ணல அப்படின்னா they are eligible for penalties. ஸோ அந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த ஷுட் அப்படிங்கிறது சொல்கிறோம். இல்லை நீ பில் பே பண்ணியே ஆகணும், பில் பே பண்ணல அப்படின்னா உனக்கு இங்கே வேலை இல்லை, ஆர் பில் பே பண்ணல அப்படின்னா you will be removed from this list. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கட்டாயமாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம வந்து should யூஸ் பண்ண முடியாது. We have to use some other modal verb. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு moral obligation. இப்போ இது வந்துட்டு நம்ம வந்து மாரலி ஒருத்தவங்க வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்துட்டு இந்த ஷுட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். இது ஒரு மாதிரி எத்திக்ஸ், மாரல் எத்திக்ஸ் நமக்குள்ளே இம்பைப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷுட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறோம். யூ ஷுட் ஆல்வேஸ் டெல் த ட்ரூத். உண்மையை சொல்லணும்னு சொல்கிறோம், ஆனால் எத்தனை பேர் உண்மை சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அண்ட் உண்மை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோமா அப்படின்னாலும் கிடையாது. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் டெல் த ட்ரூத் அப்படிங்கிறது இட் இஸ் சம்திங் மாரலி எத்திக்கலி ரைட் சென்டென்ஸ். பட் செய்யறதும் செய்யாததும் அவங்கவுங்க இஷ்டம். ஓகே. we should help those in need. ஒருத்தவங்க நீடில் இருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது மாரலி எத்திக்கலி இட் இஸ் அ குட் ஹேபிட். ஆனால் இட் இஸ் அகேன் அ பர்சனல் சாய்ஸ். ஓகே. ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி. இந்த ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, it should be a great match if the weather is good. வெதர் நல்லா இருந்தது அப்படின்னா, ஒரு கண்டிஷன் சொல்கிறோம், வெதர் நல்லா இருந்தது அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு நல்ல மேட்சாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த டைமில் நமக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தெரியும், ப்ரொவைடட் there is a condition. if the weather is good, it should be a great match அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிரேட் மேட்சாக கண்டிப்பாக இருக்கும் ப்ரொவைடட் வெதர் நல்லா இருக்கணும். அதே மாதிரி we should have a meeting on Friday. இது வந்து நம்ம ஒரு மீட்டிங் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அந்த விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நம்ம ஒரு மீட்டிங் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஐடியா இருக்கும், வில் பி ஆன் த சேம் பேஜ் அப்படின்னு சொல்கிறதுக்கு we should have a meeting on Friday அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் ஷுட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வந்துட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்காக சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பார்த்துருந்தோம், நெசசிட்டி சொல்கிறதுக்காக பார்த்துருந்தோம். ஒரு விஷயம் ரிக்வயர்ட், இது நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டியோ இல்லை ஒரு ரிக்வயர்மெண்ட்டோ சொல்கிறதுக்கு ஷுட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி மாரல் ஆப்ளிகேஷன், இது பண்ணுனா யூ ஆர் மாரலி எத்திக்கலி அ குட் பர்சன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம ஷுட் யூஸ் பண்ணலாம். அகெயின் ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி, ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறப்போ அந்த டைமில் நம்ம ஷுட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு, இப்போது if you study well you will pass the exam, if you study well you should pass the exam. இது ரெண்டு விதமாக இருக்குது. ஒரு சென்டென்ஸ், இப்போ will அப்படிங்கிற சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நீ நல்லா படித்த அப்படின்னா நீ நல்லா பாஸ் ஆயிடுவ, நீ நல்லா படித்த பாஸ் ஆயிடுவ அப்படின்னு சொல்கிறோம். அட்வைஸாக சொல்கிறப்பவே if you study well you will pass the exam, ஸோ உட்காந்து படி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சென்டென்ஸ் எந்த ஒரு கான்டெக்ஸ்டில் வரும்னு பாருங்கள். if you study well you should pass the exam. ஒரு சில பேர் வந்துட்டு படிக்கிறேன்னு பொய் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த பேரண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீ நல்லா படிக்கிற அப்படின்னா நீ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா நீ படிக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த டைமில் தான் நீங்கள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஒரு அட்வைஸாக ஒரு ஃபேக்டை நீங்கள் சொல்ல வரீங்க, நல்லா படிக்கிறவங்க எல்லாரும் பாஸ் பண்ணிடுவாங்க, ஸோ நீ நல்லா படித்தனா நீ பாஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்கிறதுக்கு இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இஃப் யூ ஸ்டடி வெல் யூ ஷுட் பாஸ் த எக்ஸாம்
அப்படின்னா நீ படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ நல்லா படிச்சுட்டு இருக்க அப்படின்னா நீ இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீ படிக்கல அப்படின்னு அர்த்தம், ஓகேவா அப்படின்னு கேட்குறப்ப தான் இந்த சென்டென்ஸ் பிக்சருக்கே வருது. ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் கான்செப்ட் ஆஃப் ஷுட் இஸ் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன், இஸ் இட்? எஸ், யா, குட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹாவ் டு அப்படிங்கிற வேர்ட் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த ஹாவ் டு அப்படிங்கிறதும் ஷுட்டோட நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்துட்டு ஒரு 60 to 70% நீங்கள் ஒருத்தவங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இது ஒரு 80 to 90% ஒருத்தவங்க பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறப்போ இந்த ஹாவ் டு அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் டு அட்டெண்ட் த மீட்டிங் அட் 3 PM. நான் இதை கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும். ஒருவேளை நான் 3 PMக்கு வந்துட்டு சடனாக வெளியே போகிறேன், இல்லை எனக்கு ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னா யாருனாலையுமே எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அப்போ அந்த மீட்டிங் வில் டெஃபினெட்லி பி கேன்சல்ட் ஆர் போஸ்ட்போன்ட், ரைட்? ஸோ அந்த டைமில் தான் 80 to 90% நான் இதை பண்ணணும். பட் ஒருவேளை எனக்கு ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்துட்டு இந்த ஹாவ் டு அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தே ஹாவ் டு ரீச் தேர் இன் 15 minutes. அவங்க கண்டிப்பாக 15 minutesக்குள்ளே போயே ஆகணும். ஒருவேளை அந்த 15 minutesல போகிற வழியில் ஏதாவது டிராஃபிக் ஆகிருக்கலாம், ஆர் இடையில ஏதாவது ஆக்சிடென்ட் கூட ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் 15 minutes அப்படிங்கிறது 30 minutesஆக மாறலாம், 1 hour கூட மாறலாம். அப்போது no one is there to help, right? So 15 minutesக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறோம். பட் if there is an emergency or any accident or there is a delay in the traffic அப்படின்னா அந்த டைமில் nobody is helpful. ஸோ அந்த டைமில் நம்ம வந்துட்டு have to அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மஸ்ட். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேர்ட். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்க கிட்ட அட்வைஸ் சொல்கிறப்போ யூ மஸ்ட் ட்ரிங்க் திஸ் வாட்டர் ஆர் யூ மஸ்ட் ஈட் ஹெல்தி ஃபுட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதோட சீரியஸ்னஸ் வந்துட்டு ரொம்ப 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 ஹை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லிவர் பாதிச்சிருக்கு, ஓகேங்களா? அவங்க வந்து அவங்களோட ஃபுட் ஸ்டைலையும் லைஃப் ஸ்டைலையும் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவேன்? You must definitely change your food habits. You must change your lifestyle அப்படின்னு சொல்கிறேன்னா அது அவங்க கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஆல்ரெடி லிவர் போயிடுச்சு, ஒருவேளை இவங்க இது எதுவுமே பண்ணல அப்படின்னா அவங்களோட என்டையர் பாடி கண்டிஷன் வில் பி ஸ்பாயில்ட் இல்லையா? ஸோ அந்த டைமில் நம்ம வந்துட்டு மஸ்ட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்கள், யூ மஸ்ட் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் பை த டெட்லைன். இப்போது ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த டைமில் டெட்லைன் தாண்டி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த அப்ளிகேஷன் வில் நாட் பி கவுண்டட். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த கவுண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக அந்த டெட்லைனுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த விஷயத்தை அவ்வளோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மஸ்ட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். யூ மஸ்ட் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் பை த டெட்லைன் அப்படின்னு சொல்லலாம். She must meet the manager before she leaves. There is something very serious that is going on. அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, அவள் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மேனேஜரை வந்துட்டு மீட் பண்ணியே ஆகணும், தெர் இஸ் நோ அதர் கோ ஃபார் ஹர் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு மஸ்ட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ நவ் டெல் மீ, ஷுட், ஹாவ் டு, மஸ்ட், இந்த 3 வேர்ட்ஸுமே எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? I also want you all to do one thing. Take a paper and a pen. சைடில் வந்துட்டு ஒவ்வொரு have to அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு சென்டென்ஸ், should அப்படின்னு போட்டு there are 4 different types that I told you where we can use should இல்லையா? ஸோ ஒவ்வொன்றுக்குமே என்னென்ன சென்டென்ஸ் அப்படிங்கிறது நீங்களே எழுதி பாருங்கள். அதே மாதிரி மஸ்ட்டுக்கும் ஒரு சென்டென்ஸ். ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மாடலுக்கும் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. ஸோ தட் யூ வில் நெவர் forget what I'm telling now. இந்த லைஃப் ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்போ you should be clear about what modal verb to be used where. ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த என்டையர் லைவ் செஷனையும் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லித்தரீங்க, இந்த வீடியோ நான் பார்க்குறேன், நான் கற்றுக்குறேன், ஆனால் எனக்கு வந்து ரேண்டமாக ஃப்யூச்சரில் ஏதாவது டவுட் வருது அப்படின்னா how will I get it clarified அப்படின்னு கேட்டிங்கன்னா we still have our courses. அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ what will happen is உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ட்ரெயினர் இருப்பாங்க, அவங்க கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணலாம். இல்லை எனக்கு
அஃபோர்டபிலிட்டி கம்மியாக இருக்குது, ஐ cannot afford so much to get this course அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா we still have வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈவினிங் 6 to 7 எங்கள் ட்ரெயினர்ஸ் உங்களுக்காகவே அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எந்த ஒரு டவுட் 6 to 7 நீங்கள் கேட்டாலுமே எங்கள் ட்ரெயினர்ஸ் உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ பாருங்கள், you should eat more fruits and vegetables for a healthy diet. இது வந்துட்டு ஒரு குட்டி summary of the 3 modal verbs ன்னு வச்சுக்கோங்களேன். You should eat more fruits and vegetables for a healthy diet. இது வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா, ஒரு நல்ல அட்வைஸ் தான், ஆனால் அது மேண்டேட்ரி கிடையாது. அதே மாதிரி I have to finish this report by tomorrow. இது வந்துட்டு ஒரு டிமாண்ட் தான், ஆனால் ஒருவேளை நாளைக்குள்ளே உங்களால் முடிக்க முடியல அப்படின்னா no one is going to question or there is no harm in it. ஓகேங்களா? அதே மாதிரி you must follow the safety regulations on road. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். if at all you're not following, அந்த இடத்துல உங்களுக்கு ஃபைன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபைன் வரும் or you'll be called to the police station. so there are so many other actions that will be taken. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு விஷயம், ரைட்டா? அப்போ நீங்கள் வந்துட்டு must அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். you must follow the safety regulations on road அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நவ் இந்த வேர்ட் கேன் அப்படிங்கிற வேர்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எபிலிட்டி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், பெர்மிஷன் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ பாசிபிலிட்டி இன் த ஃபியூச்சர் நம்ம சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஐ கேன் ட்ரா, என்னால் வரைய முடியும். ஷீ கேன் கிக், அவனால் உதைக்க முடியும். ஹீ கேன் ட்ரைவ் ஃபாஸ்ட், ஹீ கேன் ட்ரைவ் ஃபாஸ்ட்னா அவனால் வேகமாக வண்டி ஓட்ட முடியும். ஸோ இதெல்லாமே ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்துட்டு கேன் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். பர்மிஷன், பர்மிஷன் கேட்குறதுக்கு கேன் ஐ கோ டு த பார்ட்டி, நான் பார்ட்டிக்கு போகட்டுமா? கேன் ஐ டேக் யூ டு த ஹாஸ்பிட்டல், நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகட்டுமா? அகெயின் இட் இஸ் அ பர்மிஷன் தட் யூ கோயிங் டு ஆஸ்க். கேன் எனிவன் பார்க் த கார் ஹியர், இங்கே யாராவது பார்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறதுக்கும் நம்ம வந்துட்டு பர்மிஷன் தான் கேட்குறோம் இல்லையா? அந்த டைமில் நம்ம வந்துட்டு கேன் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பாசிபிலிட்டி இந்த ஃபியூச்சர் நம்ம சொல்கிறோம். இட் கேன் ரெயின் லேட்டர், மழை பெய்யலாம், மழை பெய்யறதுக்கு சான்சஸ் இருக்குது. your bag can be torn easily, உன் பேக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது, மெல்லிஸாக இருக்குது, ஸோ உன்னோட பேக் வந்துட்டு ஈஸியாக கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்துட்டு கேன் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். the movie plan can be cancelled, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, போகும்போது திடீர்னு ஒருத்தவங்க கால் பண்ணிவிட்டு இல்லை வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? ஓகே நம்ம வந்து மூவி பிளானை வந்துட்டு கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிப்போல. அப்போது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா the movie plan can be cancelled அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு கேன் யூஸ் பண்ணலாம். ஒரு பர்மிஷன் நீங்கள் கேட்கணும் அப்படின்னாலும் கேன் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு விஷயம் என்னால் முடியும், அவனால் முடியும் அப்படின்னு அவங்களோட எபிலிட்டியை பற்றி பேசுகிறதுக்கும் கேன் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வேர்ட் கேன் இன் அடிஷன் டு ஷுட், ஹாவ் டு, மஸ்ட், கேன் அப்படிங்கிற வேர்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, if yes, can you all put a yes in the comments? Yeah, done. Next one, could. இந்த could அப்படிங்கிறது பாஸ்டில் ஒரு எபிலிட்டியை பற்றி. இப்போ என்னால் வரைய முடியும் அப்படின்னா ஐ கேன் ட்ரா அப்படின்னு நம்ம சொன்னோம். இதுவே என்னால் முடிஞ்சுது, ஒரு விஷயம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறதுக்கு could அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஐ could run fast when I was younger, நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னால் வேகமாக ஓட முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறதுக்கு could யூஸ் பண்ணுறோம். she could paint a picture in just 10 minutes, இவனால் ஒரு பிக்சரை 10 நிமிஷத்தில் பெயிண்ட் பண்ண முடியும், அது அவளோட எபிலிட்டி. அது வந்து முன்னாடி பண்ண முடிஞ்சுது, இப்போ அவனால் பண்ண முடியலை. ஸோ ஷீ குட் பெயிண்ட் அ பிக்சர் இன் ஜஸ்ட் 10 minutes. அவனால் அப்போலாம் முடிஞ்சுது, இப்போ என்னடானா 1 மணி நேரம் எடுத்துக்கிறா அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அப்போது ஷீ குட் பெயிண்ட் அ பிக்சர் இன் ஜஸ்ட் 10 minutes in 2018 பட் நவ் ஷீ காண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, பொலைட் ரிக்வெஸ்ட்டாக நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னா could you please pass the salt டேபிளில் ஒரு 6 பேர் உட்காந்துருக்கீங்க, அந்த 6வது பேர்த்துக்கிட்ட சால்ட் இருக்குது, உங்கள் பக்கம் அது வரணும் அப்படின்னா could you please pass the salt அப்படின்னு நம்ம கேட்கலாம். could you please tell me the truth, நீ தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுறியா அப்படின்னு நம்ம ரொம்ப பொலைட்டாக கேட்போம்ல. அந்த டைம்லேயும் நம்ம வந்துட்டு குட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். could you please tell me the truth அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாசிபிலிட்டி இந்த
past. It could be a cat or a dog. இப்போ வந்து நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க ஓகேங்களா, அந்த கதை சொல்கிறப்போ அது கேட்டாக இருந்திருக்கலாம் ஆர் டாகாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு பாசிபிலிட்டி இந்த பாஸ்ட் சொல்லும்போது இட் குட் பி a dog or a cat அப்படின்னு நம்ம சொல்லலாம். She told she could draw, so I gave her that work. அவனால் வரைய முடியும்னு சொன்னான். ஸோ இது எல்லாமே பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம் இல்லைங்களா. ஷீ டோல்ட் ஷீ குட் ட்ரா, அவனால் வரைய முடியும்னு சொன்னால் அதனால நான் இந்த ஒர்க்கை அவளுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ குட் அப்படிங்கிறது பாஸ்டில் என்னால் ஒரு விஷயம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்துட்டு குட் யூஸ் பண்ணுறோம். என்னால் சின்ன வயசில் நல்லா ஓட முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பொலைட்டாக ஒருத்தவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். அதாவது இப்போது நான் உள்ளே வரட்டுமா அப்படின்னா could you let me in அப்படின்னு கேட்கலாம். could you let me in or could you do this work for me, could you please open the door. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நம்ம வந்துட்டு பொலைட்டாக ஒருத்தங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த டைமில் குட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாசிபிலிட்டி இன் த பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்த வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்துட்டு குட் யூஸ் பண்ணுறோம். இட் குட் பி அ கேட் ஆர் அ டாக், அது கேட்டாக இருக்கவும் வாய்ப்பு இருந்தது, டாகாக இருக்கவும் வாய்ப்பு இருந்தது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம குட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு வில். இந்த வில் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலாகவே நமக்கு தெரியும். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா இடி அப்படிங்கிற வேர்ட், இடி அப்படிங்கிற லெட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் அப்படின்னா அந்த வேர்டை அப்படியே வேர்ப் அப்படியே போட்டுருவோம். ஃப்யூச்சர் அப்படின்னா வில் ப்ளஸ் வேர்ப் போடுவோம் இல்லைங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஐ வில் ஹெல்ப் யூ வித் யோர் ஹோம்ஒர்க். ஸோ நான் ஹோம்ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்துட்டு ஃப்யூச்சர் பற்றி நம்ம பேசுகிறதுனால வில் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஐ வில் கம் டு யோர் ஹோம் டுமாரோ, நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வில் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ வித் யோர் ஹோம்ஒர்க், அடுத்தது ஐ வில் கம் டு யோர் ஹோம் டுமாரோ. இது ரெண்டுமே ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க. த ஃபோன் இஸ் ரிங்கிங், ஐ வில் ஆன்சர் இட். இப்போது ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு, உடனே நான் ஆன்சர் பண்ணுறேன். யார் ஃபோனுன்னே எனக்கு தெரியல, ஏதோ ரிங் ஆகுது, அதனால நான் அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ த ஃபோன் இஸ் ரிங்கிங், ஐ வில் ஆன்சர் இட் அப்படின்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க. அதே மாதிரி தெர் இஸ் அ கார் கிராஷ், ஐ வில் கோ செக் வாட் ஹேப்பன்ட். ஒரு கார் கிராஷ் நடக்குது, அப்போ இமீடியட்டாக உங்கள் பிரெயின் என்ன சொல்லும், கோ செக் இட் அப்படின்னு சொல்லும்ல. அப்போது நீங்கள் என்ன சொல்லலாம், தெர் இஸ் அ கார் கிராஷ், ஐ வில் கோ செக் வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இமீடியட் இன்ஸ்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு வில் யூஸ் பண்ணலாம். ஆர் சம்திங் அபவுட் த ஃப்யூச்சர், நீங்கள் இப்போவே கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வில் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வுட் அப்படிங்கிற வேர்டு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலைட் ரிக்வெஸ்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். would you mind closing the door, இது வந்து அவங்கக்கிட்ட பொலைட்டாக ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறீங்க. இந்த டோர் மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு would you mind closing the door. would you prefer the blue or green shirt, ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளூ ஷர்ட் சூஸ் பண்ணுறீங்களா இல்லை க்ரீன் ஷர்ட் சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு ரொம்ப பொலைட்டாக ஒருத்தவங்க கிட்டே கேட்குறீங்க அப்படின்னா would you prefer the blue or the green shirt அப்படின்னு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பொலைட் ஃப்யூச்சர் இன் த பாஸ்ட், he told he would come home tomorrow. ஸோ நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லியிருக்கான், அதை பற்றி பேசுகிறோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த ரெண்டு சென்டென்சஸ் பாருங்கள். ஐ வில் கம் டு யோர் ஹோம் டுமாரோ, இப்போது இந்த மொமெண்ட்லேருந்து நான் நாளைக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. நாளைக்கு நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்லலாம், ஐ வில் கம் டு யோர் ஹோம் டுமாரோ அப்படின்னு நான் சொல்லுவேன் ரைட்டா. இதுவே நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு இப்போ சொல்லாமல் நேற்று நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பேசிகிட்டு இருந்தப்போ நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன்டா அப்படின்னு நான் அந்த கால்லேயே பேசிட்டு வச்சுட்டேன் ஓகேவா. அந்த நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவேன், ஐ டோல்ட் ஐ வுட் கம் டு யோர் ஹோம் டுமாரோ அப்படின்னு சொல்லணும். ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். இன்னைக்கு ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா வில் யூஸ் பண்ணுவேன். நேத்தே அதாவது பாஸ்ட் டென்ஸ்லேயே ஃப்யூச்சரை பற்றி பேசியிருக்கேன் அப்படின்னா வுட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஐ செட் தட் ஐ வுட் கிவ் மணி ஆன் மண்டே, நான் மண்டே பணம் தரேன் அப்படின்னு அன்றைக்கே சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ செட் தட் ஐ வுட் கிவ் மணி ஆன் மண்டே.
Next one, hypothetical situations. If I won the lottery, I would travel the world. இது வந்துட்டு ஒரு இமேஜினேஷன்ல தான் இது நடக்கும். இது ரியாலிட்டியில் நடக்காது. இமேஜினேஷனில் நான் லாட்ரி வின் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வேர்ல்டையே ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். இஃப் ஐ ஃபவுண்ட் அ வாலெட் ஆன் த ஸ்ட்ரீட் ஐ வுட் ரிட்டர்ன். இதுவும் நடக்கலை, இப்போ நடக்கலை, பட் யூ ஆர் ஜஸ்ட் இமேஜினிங். ஒரு வாலெட் வந்துட்டு ரோட்டில் இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன்னா அதை போய் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணி சொல்கிறீங்க. ஓகே, ஸோ வுட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு பொலைட்டான ரிக்வெஸ்ட்க்கு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் இந்த பாஸ்ட்லேயே ஃப்யூச்சரை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் வுட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் இது எல்லாமே நடக்காது, பட் இமேஜினேஷனில் நம்ம வந்து இமேஜின் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிறப்போ வுட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மே. இந்த மே அப்படிங்கிற வேர்ட் எப்போ யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்மிஷன் கேட்குறீங்க. பர்மிஷன் கேட்குறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? மே ஐ borrow your pen, மே ஐ come in or மே ஐ get in, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஒரு பர்மிஷன் நீங்கள் கேட்கணும். இப்போ இந்த பென் வந்துட்டு என்னோடது கிடையாது, ஓகேங்களா, நான் பக்கத்துலேருந்து வாங்குறேன் அப்படின்னா மே ஐ கெட் திஸ் பென் டு யூஸ் ஆர் மே ஐ borrow your pen அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப பொலைட்டாக கேட்குறேன் ஒரு பர்மிஷனாக, இதுக்கு மட்டும் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்குறப்போ மே ஐ ரிக்வெஸ்ட் யூ டு லிசன் டு திஸ் அப்படின்னு நான் கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் அகேன் ஒரு பொலைட் ஃபார்ம் தான். ஒரு பர்மிஷனோட நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறப்போ நீங்கள் வந்துட்டு மே அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாசிபிலிட்டி, இட் மே ரெயின் லேட்டர். நீங்கள் வந்து இந்த இடத்துல தெர் இஸ் அன் அதர் திங், மேக்கும் மைட்டுக்கும் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா. மே அப்படின்னா ஒரு நிறைய சான்சஸ் இருக்குது ஃபார் சம்திங் டு ஹேப்பன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மே யூஸ் பண்ணலாம். இப்போ இட் மே ரெயின் லேட்டர் அப்படின்னா மேகம்லாம் ஒரு மாதிரி கருத்து இருக்குது, நல்லா காற்றடிக்குது, அப்போ மழை வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது, ஒரு 80 to 90% சான்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு மே யூஸ் பண்ணலாம். இட் மே ரெயின் லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக தான் இருக்குது, மழை வந்தாலும் வரலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறப்போ இட் மைட் ரெயின் லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிக சான்சஸ் ஃபார் சம்திங் டு ஹேப்பன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மே யூஸ் பண்ணுவீங்க. ரொம்ப கம்மியான சான்சஸ் தான் இருக்குது ஃபார் சம்திங் டு ஹேப்பன் அப்படின்னா மைட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஹீ மே கம் ஹோம் இஃப் ஹீ ஃபினிஷஸ் ஒர்க். இப்போ நீங்கள் இதில் என்ன சொல்ல வரீங்க? அவன் வந்து ஒர்க் முடித்தான் அப்படின்னா வரலாம். ஸோ ஒர்க் முடித்தான் அப்படின்னா ஹை சான்சஸ் ஃபார் ஹிம் டு கம். ஆனால் ஒர்க் முடிக்கிறதும் முடிக்காததும் நம்ம கையில் இல்லை. ஸோ ஒர்க் முடிச்சா கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது அவன் வரதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து ஹீ மே கம் ஹோம் இஃப் ஹீ ஃபினிஷஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மைட். மைட் அப்படிங்கிறது தெர் ஆர் லெஸ் சர்டன் பாசிபிலிட்டி அப்படின்னா இட் மைட் ஸ்னோ டுமாரோ. அகைன் இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லெஸ் சான்சஸ் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப தான் இந்த மைட் யூஸ் பண்ணுறோம். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இட் மே ரெயின் லேட்டர் அப்படின்னு சொன்னப்போ தெர் ஆர் ஹை சான்சஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல தெர் ஆர் ஒன்லி வெரி வெரி லெஸ் சான்சஸ் ஃபார் சம்திங் டு ஹேப்பன் அப்படிங்கிறப்ப தான் இட் மைட் ஸ்னோ டுமாரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த புக் மைட் கெட் வெட். இந்த புக் வந்துட்டு வெட்டாக சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு புக் இருக்குது, இந்த தண்ணி வந்து கொட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ தண்ணி கொட்டவே வாய்ப்பு கம்மி அப்படின்னா இது மேலே ஊற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு த புக் மைட் கெட் வெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஒருவேளை தட்டி விட்டா அது வந்து வெட்டாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சஜஷன் சொல்கிறப்போ யூ மைட் வாண்ட் டு கன்சிடர் தட் ஆப்ஷன். நீ வந்து இந்த ஆப்ஷனை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு ரொம்ப மீகரான ஒரு சஜஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டைமில் மைட் யூஸ் பண்ணலாம். யூ மைட் வாண்ட் டு கன்சிடர் தட் ஆப்ஷன். ஷி மைட் கோ டு த ஹாஸ்பிட்டல் இஃப் ஃபீவர் பர்சஸ் ஃபார் another hour. ஃபீவர் வந்துட்டு இன்னும் 1 மணி நேரத்துக்கு இருக்கிறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப கம்மி சான்ஸ் தான். ஒரு வேளை இருந்தால் அவள் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மைட் யூஸ் பண்ணலாம். She might go to the hospital if fever persists for another hour. Okay? Yes. So now, before getting into this slide, I just want to conclude. First, நம்ம என்ன பார்த்தோம்? Should, have to, must. ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு should, have to, must யூஸ் பண்ணோம். And ஒரு 60 to 70% பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு should. 80 to 90% பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு have to. 100% பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மஸ்ட் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கேன் குட் பார்த்தோம். கேன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இப்போ என்னால் பண்ண முடியும், இல்லை பெர்மிஷன் கேட்குறேன், இல்லை வந்துட்டு
இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம்? எஸ், பாசிபிலிட்டி இந்த ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு குட் எங்கே யூஸ் பண்ணோம்? பாஸ்டில் ஒரு எபிலிட்டியை பற்றி சொல்கிறதுக்கோ, இல்லை பொலைட்டாக ஒருத்தவங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கோ, இல்லை பாசிபிலிட்டி இந்த பாஸ்ட்டை பற்றி நம்ம பேசுகிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். பாசிபிலிட்டி இந்த பாஸ்ட்னா என்ன? அது அதுவாக இருந்திருக்கலாம் ஆர் இன்னொன்னா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வந்துட்டு நம்ம குட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு வில் பார்த்தோம். வில் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஆர் இன்ஸ்டண்ட்டாக இப்போ நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும் வில் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது ஷுட், ஹாவ் டு, மஸ்ட். நெக்ஸ்ட் பேர் என்னது? கேன், குட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வில் பார்த்துருக்கோம். வுட் அப்படிங்கிறத பொலைட்டாக ஒருத்தவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லுவோம். அண்ட் ஃப்யூச்சர் இந்த பாஸ்ட்லேயே ஃப்யூச்சரை பற்றி பேசியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் வுட் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இமேஜினேஷனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் வுட் யூஸ் பண்ணலாம். ஸோ வில், வுட் அப்படிங்கிற பேர் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மே, மைட் அப்படிங்கிற நெக்ஸ்ட் பேர் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மே யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான சான்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல மைட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ யூ கெட் வாட் த டிஃப்ரென்சஸ் ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் ஷுட், ஹாவ் டு, மஸ்ட், கேன், குட், வில், வுட், மே, மைட். ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு. நவ் கம்மிங் டு த லாஸ்ட் போர்ஷன், ஐ கேன் ஏபிள் டு சிங் வெல். ஸோ இது வந்துட்டு கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஐ கேன் சிங் வெல் அப்படின்னு சொல்லலாம் ஆர் ஐ ஆம் ஏபிள் டு சிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஐ கேன் சிங் வெல் ஆர் ஐ ஆம் ஏபிள் டு சிங் வெல், இது ரெண்டுமே கரெக்டான சென்டென்சஸ் தான். ஆனால் ஐ கேன் ஏபிள் டு சிங் அப்படிங்கிற வேர்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதர்வைஸ் தி என்டையர் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ நவ் கம்மிங் டு த எண்ட் ஆஃப் திஸ் லைவ் செஷன், இந்த மாடல் வேர்ப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே ஒரு பேப்பர் அண்ட் அ பென் வச்சுட்டு நோட் டவுன் பண்ணுவீங்க, ஒவ்வொரு சென்டென்ஸாக நோட் டவுன் பண்ணுவீங்க அண்ட் யூ வில் புட் இட் இன் த காமெண்ட் செக்ஷன். ஓகே, அண்ட் உங்களுக்கு இதே மாதிரியே இப்போ நான் மாடல் வேர்ப்ஸ் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். இதே மாதிரி வேறு ஒரு டாபிக் உங்களுக்கு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புட் இட் இன் த காமெண்ட் செக்ஷன் அண்ட் ஐ வில் கம் இன் another live session with that particular topic. Okay, thank you so much for listening and being interactive.